இப்போ பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2 எண்ணெயும் கலந்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். அப்புறம் பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது, சின்ன வெங்காயம் தான் போடணும். பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா பொடிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வதக்கிடலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், பூண்டு பல் பாருங்கள் ஒரு 10-12 பூண்டு இருக்கும். அப்புறம் ஜீரகம் பாருங்கள் 1 ஸ்பூனு. அடுத்து பாருங்கள் சோம்பு 1 ஸ்பூனு. அப்புறம் பாருங்கள் தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம். நாட்டு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். இதே ஒரு நாட்டு தக்காளி இல்லைன்னா நம்ம ஒரு 4-5-6 தக்காளியாச்சும் போடணும். இப்போ நாட்டு தக்காளிங்கிறனால 4 தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன். 2 கிலோ மீனுக்கு தான் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள் எல்லாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள் இங்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அரைச்சி போட்டோம்னா திக்னஸ் கிடைக்கும் குழம்பு. இல்லைனா ஒரு மாதிரி நீத்த மாதிரி தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்க வதக்கிடலாம். பாருங்கள் எண்ணெய் மிதந்துருச்சு. நல்லா சாந்தலாம் வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு 1.5 நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். புளிப்பு இருக்கணும், புளிப்பு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுலாம். கொதிக்கிட்டோம் புளி தண்ணி. அடுத்து பாருங்கள் தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய், பெரிய தேங்காய் தான் அதனால் 1/2 மூடி போட்டிருக்கேன். நல்லா தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. புளி தண்ணி பாருங்கள் ஊற்றி கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டு கொட்டிடலாம். கெட்டியாக எடுத்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் மிக்ஸி ஜார் அப்படி அரைச்சி ஊற்றிட்டேன் நான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுலாம். பாருங்கள் இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி 2 கொதி விட்டுறலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாங்காய் சேர்த்துடலாம். அது அம்மா சொல்கிறாங்க இந்த சின்ன சைஸை கூட போடுற சொல்கிறாங்க நீங்கள் மசாலா அப்படி தானே. அடுத்து பாருங்கள் மீன் சேர்த்துடலாம். கரெக்டாக இன்றைக்கி போட மாட்டாங்க. வஞ்சர மீன் இது நல்ல டேஸ்டான வஞ்சர மீன் குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.